ஹலோ எவ்ரிவன். பாலிடிக்ஸ் பத்தி என்னோட சேனல்ல போடுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. பட் இன்னைக்கு எனக்கு போடணும்னு தோணுச்சு. அதனால நான் போடுறேன். நாம தான் கஷ்டப்படுறோம். நம்ம ஊர்ல 2 வயசு குழந்தை, ஏன் 6 மாச குழந்தையிலிருந்து 60 வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது நம்ம ஊர்ல. ஆனாலும் நாம திருந்த மாட்டோம். சூரியன், இலை 2ல என்ன இருக்கு? இந்த தடவ ஒண்ணு போடுறோம். சரியா செட் ஆகலையா, அடுத்த தடவ இன்னொன்னு ஒண்ணுக்கு போடுவோம் அப்படின்ட்டு நம்ம மனசு அதுக்கேத்த மாரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். புதுசா வர யாரையும் நம்ம கண்டுக்கிறது கூட கிடையாது. இங்க திருந்த வேண்டியது நாம தானே தவிர அவங்க கிடையாது. கோடி கோடியா சுருட்டுறாங்க. அப்பவும் அவங்களுக்கு அந்த ஆசை விடல. அந்த பணத்த வச்சு என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன அந்த பணத்த சாப்பிடவா போறாங்க? நியூஸ் சேனலும் சரி, எல்லா கட்சிக்காரங்களும் சரி, விஜய் சார் மேல அவ்ளோ வன்மத்த கொட்டுறாங்க. அப்படி அவசியம் என்ன இருக்கு? அவங்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ற இந்த டைம மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கும். மக்களாகிய நம்மளும் நல்லா இருந்திருப்போம். நான் அஜித், சூர்யா, எஸ்கே, ரஜினி சாரோட ஃபேன்ஸ பத்தி பேசுறேன். அவங்க தான் சொல்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம்ன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மக்களாகிய நம்மள அவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்களே, அவங்களுக்கு தான் நாங்க அகைன் ஓட்டு போடுவோம்ன்னு சொல்றீங்க. அதானே? ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக நான் ஒரு மெசேஜ் சொல்றேன். விஜய் சார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, இது கூட நான் சொல்லல. யூடியூப் சேனல்ல யாரோ ஒருத்தங்க பேசினாங்க. அத தான் நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ இருக்கிறவங்க எப்படி அடிக்கணும், எப்படி பதுக்கணும், எப்படி நாம தப்பிக்கணும், யாரு மேல பழிய போடணும், இதெல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க அழகா பண்ணுவாங்க. விஜய் சார நம்பி ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி அவரு இருக்க மாட்டாரு. பட் அப்படி நீங்க நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, அவரு அவங்கள மாதிரி மாறுறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். அதுவரைக்கும் மக்களாகிய நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால நம்பி விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. எனக்கு ரஜினி சார் பிடிக்கும். என் பொண்ணுக்கு விஜய் சார் தான் பிடிக்கும். பட் அவரோட மீட்டிங்ல ஸ்பீச்ச நான் கேட்டு கேட்டு நானே மாறிட்டேன். அவரு சொல்றாரு, "எனக்கு காசு வேணாம். நான் லஞ்சம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு" சொல்றாரு. அவரு எவ்ளோ காசு பார்த்திருப்பாரு. அவரு நம்மள நம்பி வந்திருக்கிறாரு. ஆர்மில என்னோட ஹஸ்பண்ட் சர்வீஸ் பண்றாங்க. ஒரு வாட்டி லீவுக்கு வந்திருந்தாரு. அப்போ நாங்க ஐக்கியா போனோம். அங்க இன்டீரியர்க்காக எல்லாமே டெமோ வச்சிருப்பாங்க. அதுல ஒரு லேப்டாப்பும் டெமோ பீஸ் இருந்தது. அதுல யாரோ எழுதியிருக்கிறாங்க, "வோட் ஃபார் டிவிகேன்னு". எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது அத பார்க்குறப்போ. எங்களோட நெய்பர்ஸும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, "விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு" சொல்லிட்டு எங்கள பிரெயின் வாஷ் பண்றாங்க. அதர் ஸ்டேட்காரங்க அவ்ளோ ஈகரா வெயிட் பண்றாங்க. நாங்க எங்களோட வோட்டர் ஐடிய பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுல என்னோட நேட்டிவ்க்கு நாங்க மாத்திட்டோம். விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற ஆசையினால தான் நாங்க அத சேஞ்ச் பண்ணோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக வந்திருக்கிறாரு. அவருக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, அவர இந்த வாட்டி ஜெயிக்க வைக்கணும். அவர கைவிட்றாதீங்க. சப்போஸ் நான் இந்த வீடியோ போடுறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கேட்டு சேஞ்ச் ஆனா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்பிக்கையோட இருப்போம். நல்லதே நடக்கும். தேங்க் யூ ஸோ மச்.